இசைக்கருவியில் தேனருவி வீணை காதுகளை வருடி மனதை உருக்கி சங்கமிக்கும் இசை அமுதம். வீணை பெருமை பெற்றது இவரால். திரு ராஜேஷ் வைத்யா அவர்கள். வணக்கம் சார். இந்த பா நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சி பேரே புதுசா இருக்கு. ஃபர்ஸ்ட் பா அப்படிங்கிற ஒரு விஷயம். and thank you so much for inviting me in this. It's our pleasure sir. Thank you so much. இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய கலை பயணத்தை பத்தி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா. முதலாவதா இப்போ வீணை அப்படிங்கிறது ஒரு பக்கவாத்திய கருவியா இருந்தது. அத நீங்க பக்காவாத்தியமா மாத்தி இப்போ வீணைன்னு சொன்னாலே முதல்ல ஞாபகத்துக்கு வருது உங்களுடைய பெயர் தான். அப்படியா? ஆமா, கண்டிப்பா. என்ன பொறுத்த வரைக்கும், பலரையும் பொறுத்த வரைக்கும். சோ அந்த வகையில இப்போ வீணை உங்களால உலகமெங்கும் பிரபலப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, என்னால மட்டும் நான் சொல்ல முடியாது. of course great legendsலாம் இருந்திருக்காங்க. சித்தி பாபு சார் என்னுடைய குருநாதர் and பாலச்சந்தர் சார்லாம். கண்டிப்பா சார். நான் இன்றைய கான்டெக்ஸ்ட்ல பேசும்போது இப்போ வீணை உலக அளவுல எந்த அளவுக்கு இந்த கருவிக்கு ஒரு முக்கியத்துவம் உயர்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய குருஜி அவருடைய ஸ்டைல் மிக்ஸ் பண்ணி, சிட்டிபாபு சார் தான் என்னுடைய குரு, அவர் ஸ்டைலை மிக்ஸ் பண்ணி எனக்குன்னு ஒரு பாணியை நான் அமைச்சிருக்கேன். நான் என்னுடைய வே ஆஃப் பிளேயிங் அண்ட் என்னுடைய வீணைக்குன்னு ஒரு ஸ்ருதி இருக்கு. அது இல்லாமல் நான் அதை எனக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிண்டு ரொம்ப நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, என்னுடைய வீணை டோன் அது நான் கொஞ்சம் புதுசாக இருக்கணும்னு நான் ரொம்ப இன்னும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் வர நான். ஸோ அந்த விதத்தில் அஃப்கோர்ஸ் சக்ஸஸும் கொஞ்சம் அடைஞ்சிருக்கேன் அதில் நான். Yes sir, winners don't do different things, they do things differently அப்படின்ற ஒரு saying இருக்கு. So அதுக்கு I've always thought you're one best example. Thank you. So இப்போ நீங்க வீணை இந்த கருவியை நீங்க உலகமெங்கும் பிரபலப்படுத்த என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. பட் இப்போ ஒரு மேற்கத்திய இசையில, கர்நாடக இசை தவிர மேற்கத்திய இசையில வீணையுடைய பங்கு என்னவா இருக்கும்? வீணையுடைய பங்கு என்னவா இருக்கணும் இல்ல, நம்ம பங்கை நம்ம காமிக்கணும் அதுல. ஓகே, அது என்ன இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தாலும் சரி. இப்போ ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் எடுத்துட்டா அதுல நம்ம எப்படி அதுல உள்ள மிங்கில் ஆரோங்கிறது தான் கேள்வி அதுல. சோ அந்த வகையில நீங்க வெஸ்டர்னா ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா சார்? வெஸ்டர்ன் நிறைய நான் வாசிப்பேன். ஏன்னா ஐ ஒர்க் வித் செவரல் பீப்புள். அதுல மெயினா சொல்ல போனோம்னா சார் எல்டன் ஜானோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட. அண்ட் மோர் ஓவர் இப்போ கிட்டார் இட்ஸ் அ வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய இது என்னன்னா கேள்வி, கிட்டாரும் ஃப்ரெட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான், வீணையும் ஃப்ரெட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். அப்ப கிட்டார்ல கார்ட்ஸ் வாசிக்கும் போது வீணையிலையும் வாசிக்கலாம். கண்டிப்பா, அவ்வளவுதான். அதுதான் நான் அதுல ட்ரை பண்றேன் வீணையில. ஓகே, எதுவுமே முடியாதது கிடையாது. எனி இன்ஸ்ட்ருமெண்ட், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் எல்லாமே முடியும். நம்ம வாசிக்கிற விதத்துல தான் இருக்குது. அவ்வளவுதான் நம்மளுடைய பெர்செப்ஷன். So for example, lovely sir. thank you so much. இப்போ உங்களுடைய லைஃப்ல, உங்களுடைய இசை பயணத்துல மறக்க முடியாத ஒருவர் அப்படின்னா அது யாரா இருக்கும்? உங்களுடைய சாதனைகளுக்கு ஹெல்ப் பண்ணவரா இருக்கலாம். and then of course என்னுடைய குருஜி சிட்டிபாபு சார். அவருடைய வே ஆஃப் டீச்சிங் அண்ட் அவருடைய வே ஆஃப் பிளேயிங் ஒரு மாதிரி மெஸ்மரைசிங்கா இருக்கும். கேட்டுட்டே இருக்கலாம் உட்காந்து. அப்படி கண்ணை மொழி உட்காந்தீங்கன்னா அப்படியே இனிமையா போயிட்டே இருக்கும் உள்ள. அப்படி அவருடைய அந்த இன்ஸ்பிரேஷன், அது எங்கள் அப்பாவுடைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் என்னுடைய ஒரு பாணி, நானாக கிரியேட் பண்ண ஒரு பாணி, அதெல்லாம் கேட்டு தான். அண்ட் அஃப்கோர்ஸ் சொல்லணும்னா வீணை இல்லாமல் நான் ரொம்ப இன்னும் அதிகமாக கேட்டது டாக்டர் எல் சங்கர், த கிரேட் வயலின் மாஸ்டர். அவருடைய வே ஆஃப் பிளேயிங்கும் நான் என்னுடைய வீணையில் நான் கொண்டு வந்தேன். கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணேன். இப்போ நீங்க இந்த துறையில பல சாதனைகள் இருக்கும். பட் ஸ்டில் டு நேம் தெம் lot of awards, government awards, state government. அப்படி பார்க்க போனா எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு டைட்டில் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்ட ஆஸ்தான வித்வான் 2001ல கிடைச்சது. and I was very much honored. and 2011ல கலைமாமணி ஸ்டேட் அவார்டு எனக்கு. of course so happy for that.